குமாரோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாமானே, இவ்வளோ நாளாக உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அதனால் குமாரோட கல்யாண வேலையை நம்ம பார்க்காம போயிட்டோம். இப்போனாலும் நம்ம வேலையை பார்த்து கல்யாணத்தை முடிக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேல் கிட்ட கேட்குறாரு. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, நான் உன் கூட நிற்கிறேன், நீ கல்யாண வேலையை ஆரம்பி சக்தி அப்படின்னு சொன்ன உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தங்கமயில் ஒரு பக்கம் சுடரை திட்டிட்டு இருக்காங்க. என்ன சுடரு, நீ இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் போயும் அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் வீட்டை விட்டு வெளில வந்த உடனே பந்தல் போட்டு வாழை மரமெல்லாம் நட்டு அப்படியே தடபுடலாக வேலை போயிட்டு இருந்த உடனே சரவணனோட மைண்டே அவர்கிட்ட இல்லை, ஒரு மாதிரி ஆகுறாரு. உடனேவும் வெளியில் நின்று அப்படியே திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பழனிவேல் இருந்துக்கிட்டு, என்ன மாப்பிள்ள, நான் தான் சொன்னேன்ல, விடு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு கண்டுக்காமல் விட்டுடுறாரு. அடுத்து அதாவது ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரவணன் கொடுத்துட்டு வரும்போது இங்கே குமாரை பார்க்குறாரு. வழியில் குமார் நின்றுட்டு இருந்த உடனே வேகமாக அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே சரவணன் குமார்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. என்ன இவங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்கு வராங்களேன்னு சொல்லிட்டு குமாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. வந்த உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, நீ சுடரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு போய் சொல்றாரு. உடனேவும் சரவணன் சொன்ன உடனே குமார் இருந்துக்கிட்டு, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு என்ன பொண்ணு கொடுக்க வரிசையில நிற்கிறாங்க, கிடைக்கிற பொண்ணு தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு குமார் சொல்ல, இதை கேட்ட சரவணன் இருந்துக்கிட்டு, நீ எனக்கு பிடிக்காதவனாவே இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நீ பொண்ணு எடுத்தேனா என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவ, நானே ஏமாளியா இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், அந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம், அதனால தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த குடும்பத்தில் நீ பொண்ணு எடுக்காத அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இங்கே பாரு, அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்காத அப்படின்னா உன் தங்கச்சி என்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா, சொல்லு, உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்ன, என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்க சொன்னியா, ஆமா, அப்போ அந்த பொண்ணு கட்ட வேணான்னு சொன்னா உன் தங்கச்சியை தானே கட்டி கொடுக்கணும், எனக்கு வேற யார் போய் பொண்ணு கொடுப்பா, அதுவும் இல்லாம இப்ப நாங்க தேடிக்கிட்டு இருந்தா எனக்கு வயசாகாதா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சத்தம் போடுறாரு. அப்படின்னா என் தங்கச்சியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீ அந்த குடும்பத்துல இருந்து மட்டும் பொண்ணு எடுத்துறாத அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இதை கேட்ட உடனே குமார் இருந்துகிட்டு, என்னடா இந்த மனுஷன் தங்கச்சியை பார்த்தாலே கத்துவியான், இன்னைக்கு என்னடானா என் தங்கச்சியவே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க நம்மக்கிட்ட கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி அங்க குமாருக்கு சந்தேகம் வருது. இருந்தாலும் சரி, என்னமோ அவங்களா கேட்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமார் வேகமா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே ஒரே சந்தோஷத்துல கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, அப்பா இன்னைக்கு அதான் நம்ம எதிர்த்த வீடு சரவணன் அரசியோட அண்ணன், நான் அந்த அரசியை பார்த்தாலேவும் அந்த சரவணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னை பிடிச்சி அடிக்கிறதுலையே இருப்பான். ஆனால் இன்னைக்கு என்னடானா வழியில் என்னை பார்த்து, நீ சுடரை கல்யாணம் பண்ணிக்காத, அந்த குடும்பம் சரியில்லை, நான் என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு குமார் சொன்ன உடனே, டேய் அதான் இங்கே பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஏன்டா அங்கே போய் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. உடனேவும் இங்கே பழனிவேலு மற்ற பேர் எல்லாருமே முத்துவேல் கூட கேட்குறாரு. ஃபர்ஸ்ட்டு என்னடா சொல்கிற, அவன் தங்கச்சியை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கேட்குறாங்க. அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே, ஏன் இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, நீயா ஏதாவது சொல்லாத குமாரு, விளையாடாத குமாரு, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி விளையாண்டுட்டு இருக்காதடா அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. அம்மா நான் ஏம்மா போய் சொல்ல போகிறேன், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நீங்கள் என்னைக்கு என்ன நம்பி இருக்கீங்க இன்னைக்கு நம்புறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, டேய் உன் பெரியப்பா விஷயத்துலேயே நீ போய் சொன்ன வேண்டானடா அப்படின்ட்டு அப்பத்தா கேட்குறாங்க. அப்பத்தா நான் அந்த சுச்சுவேஷனில் ஏதோ நான் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் இப்போ சத்தியமாக சொல்கிறேன், அவன் தான் என்கிட்ட கேட்டான், அதனால தான் நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாரு. உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு, எப்போவுமேவும் எந்த காரணத்துக்காகவும் சரவணன் அந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டான், நீ தான் ஏதோ விளாண்டுட்டு இருக்க, இங்கே பாரு குமார், இது விளையாட்டு கிடையாது, பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், நீ இப்படியெல்லாம் பேசுறது தப்பு, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் குமார் இருந்துக்கிட்டு, ஐயோ சித்தப்பா, நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, இதுதான் உண்மை, அவன் சொன்னதுனால தான் நான் சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் வேணா சந்தேகமாக இருந்துச்சுன்னா சரவணன்கிட்டயே போய் கேளுங்களே, உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்து போயிடும்னு சொன்ன உடனே, அப்படியா சொல்கிற, இந்தளவுக்கு நீ உறுதியாக சொல்லும்போது நான் போய் கட்டாயம் கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. உடனே போய் பார்த்தா அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சரவணா
நீ நீ வந்து என்ன குமார்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரவணன் வந்து திருன்னு முழிக்கிறாரு. சரவணா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், நம்ம அரசியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்னியா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே பக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் சரவணன் உண்மையே இருக்க உடனே இங்கே பழனிவேல் இருந்துக்கிட்டு, சொல்லு சரவணா, அவன் வந்து நான் பொண்ணு கேட்டு வருவேன், அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அரசி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு எல்லார்கிட்டையும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கான். நான் அதை கேட்டு தான் வேகமாக இங்கே வந்தேன் உங்ககிட்ட, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கலாம்னு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் பயங்கர கோவம் வருது. கதிர் எந்திரிச்சு, பொண்ணு கேட்டு வருவானா? யார? ஏன் தங்கச்சியவா? அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு கதிர் கத்துறாரு. டே கத்தாதடா, உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு, என்னடா நீ பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேகமாக வந்து சரவணன் அழுகிறாரு. அரசி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு தலையா அடிச்சுக்கிறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன் அரசி, என்னை மன்னிச்சிடு. ஒன்றை போய் அந்த குமாருக்கு போய் ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் சொன்னது தப்பாக போயிடுச்சு. அந்த பொறுக்கிக்கு போய் ஏன் தங்கச்சியை கொடுக்கறதா நான் சொல்லிட்டேனே, ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேம்மா, அரசி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே அரசி, எந்த காரணத்துக்காகவோ நான் அந்த பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாங்க. அண்ணே, நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க. ஐயோ அரசி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனேவும் பாண்டியன் இருந்துக்கிட்டு, என்னடா தெரியாமல் பண்ணிட்ட? நான் தான் அந்த குடும்பத்தில் யாரோ எக்கேடு கட்டு போகிறாங்க, உனக்கு என்னடா வந்துச்சுன்னு கேட்குறேன்ல, மறுபடியும் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு பாண்டியன் திட்டுறாரு. அப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் தான் நான் சொல்கிறேன்லப்பா, புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன்னு என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இப்போவே போய் அவன்கிட்ட சொல்லிடுங்க மாமா, சரவணன் வந்து அப்படி சொல்லலைன்னு சொல்லி, அதாவது அவன் தெரியாமல் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக பழனிவேல் இருந்துக்கிட்டு, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட, திரும்ப போய் சொன்னா என் அண்ணன் தையா தக்கான்னு குதிப்பையான், என் அண்ணனை பற்றி உனக்கு தெரியும், என் சின்ன அண்ணன் வேற டைப்பு, என் பெரிய அண்ணன் வேற, பெரிய அண்ணன் புரிஞ்சுக்குவாரு, சின்ன அண்ணன் எதையும் புரிஞ்சுக்க மாட்டாரு, இப்போ போய் நான் சொன்னேன்னா அண்ணனோட சேர்ந்து குமாரும் சேர்ந்துக்கிட்டுல குதிப்பான், அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி பண்ணனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனேவும் இந்த பக்கம், என்னடா குமார் இப்படி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு குமார் வெளில வந்தோடனே, யோ வெளியில் வாங்கியா முதல்ல, என்னையா காரியம் பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, என்ன இங்கே ஒரு பேச்சு பேசிட்டு அங்கே ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நீ தானே கையை பிடிச்சி உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன், நானா வந்து உன் தங்கச்சி எனக்கு கொடுன்னு கேட்டேன்? நீயா தானே வந்து என் தங்கச்சியை உனக்கு கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணிக்க, சுடர் வேண்டாம் அப்படின்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன், ஏதோ புத்தி கெட்டு போய் சொல்லிட்டேன், அதுக்காக என் தங்கச்சியை உனக்கு தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த பொறுக்கிக்கு என் தங்கச்சியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதிரோட எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம், இங்கே பாருங்க, இனிமேல் தேவையில்லாமல் என் மகன் விஷயத்தில் வந்து ஏதாவது தலையிட்டங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், மரியாதை கெட்டுடும், ஏதோ என் பையன் கல்யாணம் அப்படிங்கிறதுனால நான் அமைதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனேவோ அடுத்த நாள் கல்யாணத்துக்காக எங்கள் சுடரை வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை ரெடி ஆக சொல்கிறாங்க. என்ன நாளைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேக்கப்லாம் போடுறது எல்லாமே போட்டுக்கோமா, இன்னைக்கு நைட்டேவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனேவோ இங்கே சக்திவேலோட சேர்ந்து எல்லாருமேவோ இங்கே தூங்கி அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், வேலை இருக்குது, குமாருக்கு கல்யாணம், இங்கே பாருடா நீ கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையவே நினச்சிட்டு இருக்காத, நீ தானே சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அந்த பிள்ளையும் சரின்னு சொல்லிடுச்சு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுல எங்கள் எல்லாத்துக்கும் விருப்பம், இன்னும் எதுக்காக அந்த பாண்டிய மகளையே நினச்சிட்டு இருக்கிற, வேண்டாண்டா விட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, என்னை எதுக்காக அரசியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு மறுபடியும் வந்து கேட்குறாங்க, அதான்ப்பா வேற ஒன்றும் இல்லை, எனக்கு சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன போய் தூங்குன்னு சொன்ன உடனே அவரும் தூங்க போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே சுடரை பார்க்குறாங்க, சுடரை காணும். உடனேவோ இங்கே பாக்கியத்துக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க நீங்கள் நேராக வந்து மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்போ காணும் அப்படிங்கிற விஷயத்த சக்திவேல்கிட்ட சொல்லவே இல்லை. உடனே இங்கே சுடர் போயிட்டு தான் காதலிச்சவரோட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து மண்டபத்துக்கு இவங்க சக்திவேல் குடும்பம் எல்லாருமேவும் மண்டபத்துக்கு போயிடுறாங்க. அப்போ தான் எங்கள் சுடரோட குடும்பம் மொத்தமும் சுடர் இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் ஒவ்வொரு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உடனே சுடர் நேராக மண்டபத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் வீட்டு ஆளுங்களையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க.
வர சொன்ன உடனே அவங்களும் எங்கடே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுடர் ஒரு வழியாக சமாளித்து மண்டபத்துக்கு வரவழைச்சிடுறாங்க. வந்த உடனே தான் தெரியுது தான் பொண்ணு விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சக்திவேலுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இந்த பொண்ணு இன்னொருத்தனோட வந்து நிற்கிதேன்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என் அப்பா அம்மாக்காக தான் நான் சம்மதிச்சேன். நான் விரும்பினது எனக்கு பிடிச்சவர் இவர் தான். நான் விரும்பினவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வீட்டு ஆளுங்கள்ட்ட சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அடி பாவி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுன அப்படின்னு சுடரோட அவங்க அம்மா அழுகுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு சக்திவேல் வந்து கத்தி கதறாங்க. என் பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்ச பொண்ணும் இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் அந்த பாண்டியன் குடும்பத்தினால தான். அண்ணே பார்த்தீங்களா, இந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க, அதுவாகவே பிட்டுக்குச்சு. வேண்டாம், என் பையனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காது போல. இனிமே நான் எங்கே போய் என் பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுவேன்? அவ்வளோதான், என் பையன் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் போல. யார் என்னென்ன நினச்சிங்களோ தெரியலையே அப்படின்னு சக்திவேல் வந்துட்டு எல்லாத்தையுமே குறை சொல்லி கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருனாலையும் தான் என் பையனோட கல்யாணம் எனக்கு நின்று போயிடுச்சு. எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்கல்ல, உங்கள் ஆசைப்படியே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலை. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அழுது புலம்புறாங்க. உடனே பழனிவேல் நினைக்கிறாரு, இப்போ இது எல்லாமேவும் அங்கே சரவணன் சொன்னதுனால தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கம் திரும்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் தலையில் கை வச்சுட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த பக்கம் அப்படியே மாறி வந்து அழுகுறாங்க. என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதேன்னு சந்தோஷப்பட்டனே, இன்னைக்கு என் பிள்ளைக்கு இருந்த கல்யாணமும் நின்று நடக்க போகிற கல்யாணமும் நின்று போச்சு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளேன்னு எல்லாம் அழுகுறாங்க.